அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் இப்போ ரொம்பவே மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தார்மீக விவாத மேடையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேர்தல் முடிவு வந்தது அப்படின்னு சொன்னாலே அடுத்தது பதவி ஏற்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நாட்கள் போகும். ஆனால் இப்போ தேர்தல் முடிவு வந்து கூட அடுத்தடுத்து சிக்கல்கள் இருந்துக்கிட்டே நீடித்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் முடிவுகள் வெளியாகி 24 மணி நேரத்தை கடந்த பிறகு 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்க ஆளுநர் RN ரவி தாமதம் செய்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில விஜய்க்கு சாதகமாக ஜாதகத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விஜய் ஜாதகத்தில் மாளவிய யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாளவிய யோகம் அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் மற்றும் இது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஜோதிடர்கள் குறிப்பிட போகுது என்ன, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜாதகத்தின் ரீதியாக நீங்கள் கேள்விகள் கேட்கணும், உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்கப்படும். தாவேக்கு தரப்புல முறையாக ஆளுநரை சந்தித்து கடிதம் வழங்கப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் நிறைய விஷயங்கள் இப்போ மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பதவி ஏற்புக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது, இப்போது அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடர்பாக ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி எப்போ நடைபெறும் அப்படிங்கிறதுல உறுதியற்ற நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் மக்கள் என்ன நிலை வருமோ அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, விஜயுடைய ஜாதகத்தில் மாளவிய யோகம் அப்படின்னா எப்படி? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம் இருக்கும். மேலும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பின்படி அவருடைய ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு யோகம் அமைந்திருக்கும். யோகம் அப்படின்னு சொன்னால் என்ன என்பதை முதல்ல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா, ஜோதிடத்தின்படி யோகம் என்பது வெறும் சுப பலன்கள் மட்டும் தரக்கூடியதாக இல்லாமல் பல நேரங்களில் சற்று சாதகமற்ற பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும். அது அந்த நபருடைய வாழ்க்கையின் விதியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக நாம் இங்கு பார்க்கக்கூடிய இந்த மாளவிய யோகமானது குறிப்பாக ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ அல்லது மூல திரிகோண ராசியில் அமைந்திருந்தாலோ அல்லது கேந்திர ஸ்தானத்தில் அமைந்திருப்பின் பஞ்சமாக புருஷ ராஜ யோகத்தின் ஒன்றான மாளவிய யோகம் உருவாகுது. இந்த மாளவிய ராஜ யோகம் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய நவ கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் உருவாகக்கூடிய யோகங்களும் பல சிறப்பான தாக்கங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் மாளவிய ராஜயோகம் அவருடைய ஜாதகத்தில் இருப்பின் அவர் குடும்பத்தினுடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் சரி, தனியாகவே பல சாதனைகளை படைக்கக்கூடியவராக இருப்பார். அதாவது அவங்க ரொம்பவே நெருங்கிய குடும்ப உறவுகள் கூட அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, ஆனாலும் அவர்களுக்கு நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடியதாகவே அவை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவருடைய முயற்சியால் மன்னனாகவோ அல்லது உயர்ந்த பதவியோ வகிப்பார் அப்படின்னே சொல்கிறாங்க. அவரை உயர்த்துவதில் கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்கும். கிரகங்கள் எந்த அளவுக்கு ராஜயோகத்தை தருகின்றனவோ அதே அளவுக்கு சில யோகங்கள் பறித்து கொள்ளவும் செய்யும். அதாவது சுக்கிரன் லக்னத்தில் இருந்து கேந்திரஸ்தானத்திலோ 1, 4, 7 அல்லது 10ஆம் வீடுகளில் அல்லது தன்னுடைய சொந்த ராசியிலோ அல்லது மூல திரிகோணம் உச்ச ராசியில் இருப்பின் மாளவிய யோகம் உருவாகுது. இந்த யோகம் கொண்ட சில பிரபலங்கள் தலைவர்களாக இருப்பாங்க. அதுவும் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த யோகம் கொண்ட சில தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு, காங்கிரஸ் கட்சியின் நீண்ட கால தலைவராக இருந்த சோனியா காந்தி, கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி, கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங், 3 முறை பஞ்சாப் மாநில முதல்வராக பணியாற்றிய அகாலி தளத்தை சேர்ந்த பிரகாஷ் சிங் பாதல். அப்படி நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய்
விஜயுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறதால இந்த யோகத்தினுடைய அருளை பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த மாதிரியான ஜாதகத்தில் யோகம் அமைந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் தலைவராக பதவியேற்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாளவிய ராஜயோகம் இருக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாளவிய ராஜயோகம் கொண்ட ஒரு நபர் பொறுமைசாலியாகவும் மனைவி மக்களுடைய ஆதரவு பெற்றவராகவும் செல்வந்தராகவும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பவராகவும் இருப்பார். பொருளாதார ரீதியாக நிலை பெற்றவராகவும் இருப்பது எளிதுதான். அது மட்டும் இல்லாமல் அறிவு கூர்மையும் கல்வி ஆராய்ச்சி போன்ற தங்களுடைய செயல்பாடுகளில் புகழ்பெற்று ஆளுமை திறன் கொண்டவராக இருப்பார். அவரிடம் இருக்கக்கூடிய தனித்தன்மையான வசீகரமான தோற்றம் மற்றும் ஆளுமை திறன் பிறரை கவர்ந்திழுக்கும் விதமாக இருக்கும். அதை தாண்டி இவரிடம் நட்பண்புகள் நிறைந்தும் வசதி மிக்கவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார். செழிப்பானவராக இருப்பார். மீனராசி சுக்கிரன் உச்சம் பெறும்போது ரிஷபம் துலாமில் ஆட்சி பெற்று இருக்கும்போது பெரிய அளவில் நற்பலன்களை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னே சொல்லப்படுது. அந்த வகையில் தான் குறிப்பிட்டு இப்போது விஜய்க்கு என்ன மாதிரியான ஆதரவுகள் வரப்போகுது, என்ன மாதிரியான கூட்டணிகள் வரப்போகிறது, எப்படி அவருக்கு நல்ல ஒரு பதவி இப்போ ஏற்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையுமா, இவை எல்லாமே நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது. யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் உரிமை கோரும் தரப்பின் அதற்கான எண்ணிக்கையை காட்டுங்க அப்படின்னு ஆளுநர் கேட்பதில் தவறில்லை. அதே வேளையில் முழு பலத்தையும் காண்பித்தால் தான் பதவியேற்ப அனுமதிப்பேன் என்றும் கூற முடியாது. பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடம் சட்டப்பேரவை தான். முதல்ல சபாநாயகர் தேர்வு நடைபெறும். அதன் பிறகு எம்எல்ஏக்கள் பதவியேற்ப தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும். குறிப்பிட்டு இந்த புதிய ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இப்போது 108 இடங்களை மட்டுமே இவர்கள் தாவேக்க அவர்களை பெற்றிருந்தாங்க. தமிழகத்தில் முதலமைச்சர் பதவியில் அமர்றதுக்கு 118 இடங்கள் வேணும். இந்த நிலையில் தான் இப்போது 108 மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் 10 இடங்கள் வேணும், 10 எம்எல்ஏக்கள் வேணும் அப்படிங்கிறக்கூடிய சூழ்நிலையில் இப்போது ரொம்பவே சிக்கலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதில் 5 சீட்டுகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழகமே இப்போது அடுத்தடுத்து ஒரு தேர்தல் காலமே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு இன்னுமே அழைப்பு வராத நிலையில் இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தாவேக்க வெற்றியால் உருவான இந்த சட்டசபையில் காங்கிரஸ் ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில் விசிக மற்றும் இடதுசாரிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. அதிமுக மற்றும் திமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் பேச்சு அப்படின்னு பரவி இருக்கு. ஸ்டாலின் அதை மறுத்து தாவேக ஆட்சி அமைப்புக்கு திமுக எப்போதுமே தடையாக இருக்காது, முதல் 6 மாதங்கள் புதிய அரசுக்கு எந்த சிக்கலும் செய்ய மாட்டோம் என கூறியதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும் எனவும் அவர் சொல்லியிருக்காரு. முதல் தேர்தலிலேயே 34.92% வாக்குகளை பதிவு செய்திருக்காரு தாவேக்கவினர் அப்படின்னு சொல்லலாம். 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1967க்கு பிறகு திமுக அதிமுக இந்த ரெண்டில் ஒன்றில் இல்லாமல் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து மேலும் முதல் தேர்தலிலேயே அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது கூடியதே மிக பெரும் செய்தியாக இருக்கிறது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த கட்சியில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது, இவருக்கான விஜய்க்கான ராஜ யோகம் எப்படி இருக்குது, இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.